வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏதோ ஒரு சாதாரண செய்தி இல்லங்க. இது திருச்செந்தூர்ங்கிற புனித தலத்திலிருந்து ஒரு தெய்வீக சக்தி கிட்ட இருந்து நேரடியா வந்ததா சொல்லப்படுற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த வாக்கு. அப்படி என்னதான் சொல்லுது அந்த தெய்வீக குரல்? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாருங்க, ஆரம்பத்திலேயே பேசுறவரோட குரல்ல ஒரு கம்பீரம் தெரியுது. அழகனவன் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறது யாரு? முருகப்பெருமான் தான் அப்படி சொல்லிக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ இந்த செய்திக்கு ஒரு தெய்வீக அதிகாரத்தையே இந்த முதல் வரி கொடுத்துருது. இந்த தெய்வீக வாக்கோட மையக்கரை என்னன்னா, நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கலியுகத்தோட ஆன்மீக நோய்க்கான ஒரு டயக்னோசிஸ் மாதிரி இது. முதல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு இந்த வாக்கு சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. நாம என்ன நினைக்கிறோம்? சில சடங்குகள், பரிகாரங்கள் செஞ்சா நம்ம கர்மாவெல்லாம் போயிடும் நம்புறோம். ஆனா இந்த வாக்கு என்ன சொல்லுது தெரியுமா? அந்த எதிர்பார்ப்பே ஒரு பொய்ன்னு அடிச்சு சொல்லுது. இது நம்ம நம்பிக்கைகளே கொஞ்சம் அசைச்சு பாக்குது இல்லையா? இந்த வாக்கு சொல்ற ஒரு விஷயம் ரெண்டே வார்த்தை தான். ஆனா மனச உலுக்குற அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது என்னன்னா அன்பு இல்ல. ஆமா, நாம செய்யற எந்த ஒரு விஷயத்திலயும் அது மத சடங்குகளா இருந்தா கூட உண்மையான தூய்மையான அன்பு இல்லைன்னு சொல்லுது. எல்லாம் வெறும் வெளி வேஷம்தான், உள்ள ஆன்மாவே இல்லைங்கிறது தான் இதோட அர்த்தம். சரி, இந்த ஆன்மீக நோயின்னு சொல்றோமே, அதோட அறிகுறிகள் என்னென்ன? இந்த வாக்கு ஒரு லிஸ்டே போடுது. பணத்துக்காக சடங்கு பண்றது, சொந்த ஆசைக்காக மட்டும் பிரார்த்தனை பண்றது, அடுத்தவங்கள கட்டுப்படுத்த மந்திர தந்திரங்களை பயன்படுத்துறது, அப்புறம் இந்த போலியான பக்தி வேஷம் போடுறதுன்னு ஒவ்வொன்றையும் இது சுட்டி காட்டுது. இப்போ இந்த மாதிரி மாயை நிறைஞ்ச ஒரு காலகட்டத்துல தர்மத்தை நிலைநாட்ட ஒரு டீம் இருக்கு. அவங்க தான் சித்தர்கள். அவங்கள பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சித்தர்கள், இந்த பேரை நம்ம எல்லாரும் எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா அவங்க யாரு? அவங்களோட உண்மையான வேலை என்ன? ஏன்னா இந்த பிரபஞ்ச நாடகத்துல அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாத்திரத்துல வராங்க. அதாவது சித்தர்கள் சும்மா தியானம் பண்ற ஞானிகள் மட்டும் இல்ல. இந்த வாக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க தர்மத்தோட பாதுகாவலர்கள். தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கவும், தகுதியானவங்களுக்கு வழிகாட்டவும் அவங்க இந்த உலகத்துல ஆக்டிவா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மனுஷங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நாம செஞ்ச தவறுகளோட நேரடி விளைவா ஒரு பெரிய சுத்திகரிப்பு காலம் வரப்போகுதுன்னு இந்த வாக்கு எச்சரிக்குது. கேட்கவே கொஞ்சம் பதற்றமா இருக்குல்ல? சரி, இந்த அழிவை யார் செய்ய போறா? இந்த வாக்கு ஒருத்தரை கை காட்டுது. அவர்தான் காக புஜண்டர்ங்கிற பழமையாள சித்தர். இந்த உலகத்தை தூய்மைப்படுத்துறதுக்காக சில பேரழிவுகளை உண்டாக்க அவருக்கு தெய்வீக அனுமதி கிடைச்சிருக்குன்னு சொல்லப்படுது. இது ஒரு பயமுறுத்துற தீர்க்க தரிசனம் தான். சரி, இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கு, அதுக்கான தீவிரத்தையும் பார்த்துட்டோம். அப்போ இதுக்கு தீர்வே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. இந்த வாக்கு அதுக்கு என்ன தீர்வு சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். ஓகே, வெளியில நாம பண்ற சடங்குகள் பரிகாரங்கள்லாம் பொய்ன்னு சொல்லியாச்சு. அப்போ உண்மையான ஆன்மீக பாதை எது? நாம எதைத்தான் செய்யணும்? இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான பதில இந்த வாக்கு கொடுக்குது. பாருங்க, அருளை பெறணும்னா அதுக்கு பெரிய செலவோ சிக்கலான சடங்குகளோ தேவையில்லை. ரொம்ப எளிமையான 3 வழிதான் சொல்லப்பட்டிருக்கு. 1, அமைதியா தியானம் பண்றது. 2, யாருக்கும் கெடுதல் நினைக்காத நேர்மையான வாழ்க்கை வாழ்றது. 3, மனசுக்குள்ள உண்மையான அன்போட இறைவனை வணங்குறது. இதுல வர்ற ஒரு வரி இருக்கு பாருங்க, அதுதான் இந்த முழு வாக்கோட சாராம்சமே. நீங்க கடவுளை தேடி எங்கேயும் அலைய வேண்டாம், நீங்க அன்போட வாழ்ந்தா போதும், நாங்களே உங்களை தேடி வருவோம்னு சொல்லுது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இது. ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம். நமசிவாய மந்திரம். லட்சக்கணக்கில் வெறும் சுயநலத்துக்காக ஊர் போடுறது தப்பு. ஆனா சரியான முறையில தூய்மையான பக்தியோட அதை உச்சரிச்சா அது சரி. அதாவது குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் முக்கியம்னு தெளிவா சொல்லுது. சரி, இப்போ விஷயத்தோட அடுத்த கட்டத்துக்கு வருவோம். கர்மா. போலித்தனமான செயல்களுக்கு ரொம்ப கடுமையான விளைவுகள் இருக்குன்னு இந்த வாக்கு ரொம்ப அழுத்தமா எச்சரிக்குது. இங்க ஒரு கடுமையான எச்சரிக்கை இருக்கு. அதாவது பணத்துக்காக சடங்கு பண்ற ஒரு போலி குரு மாதிரி தப்பான பக்தியில ஈடுபடுற ஒரே ஒரு நபரோட கர்மா அது அவரோட மட்டும் நிக்காதான். அது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அவரோட மொத்த குடும்பத்தையுமே பாதிக்கணும்னு சொல்லப்படுது. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சித்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட சக்தி இருக்கு. அகத்தியர் தலையெழுத்தியே மாத்திர சக்தி படைச்சவர். போகரோட அருள் நோய்களை குணமாக்கும். இடைக்காடர் கிரகங்களோட சக்தியே கட்டுப்படுத்தி நல்லவங்களை காப்பாத்துவாரு. இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த முழு பகுதியோட உச்சகட்டம். ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு இறுதி எச்சரிக்கை இது. இந்த வரியை நல்லா கவனிங்க. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை அழுத்தி சொல்லப்படுது. விதியை மாற்றும் சக்தி அகத்தியனுக்கு உண்டு, அகத்தியனுக்கு உண்டு, அகத்தியனுக்கு உண்டு. இந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அந்த காரணம் இதுதான். இதுக்கு முன்னாடி அகத்தியர் பேரை சொல்லி நிறைய ஏமாத்து வேலைகள் நடந்ததால இனிமே அந்த சலுகை காலம் முடிஞ்சு போச்சு. இனிமே அகத்தியரோட பேரை தவறா பயன்படுத்தினா அதுக்கு நிச்சயமா தண்டனை உண்டுன்னு ஒரு நேரடி எச்சரிக்கையே விடுக்கப்படுது.
அப்போ கடைசியா நம்ம மனசுல நிக்கிற கேள்வி இதுதான். இந்த மாதிரி போலித்தனம் நிறைஞ்ச ஒரு உலகத்துல நாம வெளியில என்ன வேஷம் போடுறோங்கிறத விட நம்ம மனசுக்குள்ள இருக்கிற உண்மைக்கு மட்டும்தான் மதிப்பா? இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன். சிந்தித்து பாருங்க. நன்றி.